ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து அப்பத்தை ஆண்டவர் பிட்கையிலே தம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அன்பினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 263 பாமாலை 211 பாடவும். தேசத்தார்கள் யாரும் வந்து சுவிசேஷ வார்த்தையை கேட்டு. கீதம் 263 பாமாலை 211 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிவான அன்புகிறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். Quiero
கர்த்தராகிய பரபரனே பரமராஜாவே சர்வதேக்கும் வல்ல பிதா ஆகிய தேவனே உம்மை துதிக்கிறோம் உம்மை புகழ்கிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தராகிய பரபரனே பிதாவின் சோதனே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாகிய பிதாவே வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இரங்கும் நீரே பரிசுத்த நீரே கர்த்தர் கிறிஸ்துவே தேவரே ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவே மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். 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 நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கோருவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்குப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறு என்பதே. இதில் வேறிய கற்பனை ஒன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளின் நியாயப்பிரமாண முழுமை தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடு அவரது கெட்டிச் செல்வதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படையிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. யாவரும் ஜெபம் செய்வோம். உங்கள் பாவங்களை மித்த முழு இருத்தோடு உண்மையாய் மனசாபப்பட்டு பிறரது அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்துக்கு நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உன் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள் பணியில் இவ்வுலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமர எங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமேன். இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுளிடம் உண்மையாய் மனம் திரும்பி யாருக்கு அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நிதி ஜீவன் அடையபடிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்த அன்பு வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்து உண்மையான விசுவாசத்தோடும் நமக்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படுத்த நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருகு ஜெபம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை மீட்கும்படிய குமாரனை அனுப்பினது போல இருளில் இருக்கிற ஜனங்கள் மீட்பை கண்டடைய முது அடியார்களாக எங்களை பயன்படுத்தும். அழைப்பை நாங்கள் உணர்ந்து பொறுப்புடனும் பயத்துடனும் செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாய பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன:
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக, கிறிஸ்துவுக்கே மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் காணப்படும் காணப்படாததும் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிறார் சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரதமருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகலமும் உண்டாவதற்கு நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவனின் தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதேவன் மேதேவன், உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய நேசமுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 266 பாமாலை 203 பாடுவோம். அதோ ஓர் ஜீவ வாசலே. கீதம் 266 பாமாலை 203 பாடுவோம். Abasale
உட்காருங்கள். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்தவர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த அருமையான ஆராதனை வேளையை நடத்தும்படியாக நமக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்த நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனை மூலமாக நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இதே ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வாரம் வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வர ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபிக்க மறவாதிருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவான்னு சொன்னால் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன்வரலாம். உங்களால் இயன்றதை நீங்கள் செய்து நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான சகோதரர் கல்லடைக்குறிச்சி சார்ந்த திரு பால்சன் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தினருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான சகோதரர் பால்சன் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய பிறந்தநாளை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே அருமையான சகோதரருக்கு நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து அவர் செய்கிற பிஸ்னஸை ஆண்டவர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி மேரி அவர்களுக்காகவும் ஆண்டு துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக மூத்த மகள் சுபா, அவருடைய அன்பு கணவர் திரு சுரேஷ் அவர்களுக்காக கர்த்தர் துதிக்கிறேன். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான மகள் இன்பாவுக்காக கர்த்தர் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான மூத்த மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய இளைய மகள் அருமையான சகோதரி ஜபா அவர்களுக்காக கர்த்தர் துதிக்கிறேன். இந்த அருமையான மகளையும் கூட கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் வயதான தாயார் திருமதி சாராள் அம்மாவுக்காக ஆண்டு துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் அவர் விதமாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்பாக ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். உம்முடைய வசனத்தினால் எங்களை நிரப்பும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் கருத்தாய் கற்றுக்கொள்ளவும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி உம்முடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் மீண்டும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் திருப்பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய உன்னதமான பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் வேதம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் கர்த்தர் தம்முடைய உன்னதமான பணிக்கென்று திருப்பணிக்கென்று அநேகரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார், அழைத்தார். மோசையை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். நீங்கள் தொடர்ந்து மோசே விட்டு சென்ற அந்த பணியை தொடர்ந்து செய்யும்படியாக யோசுவாவை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதற்கப்புறமாக நியாயாதிபதியின் காலங்களிலே அநேக நியாயாதிபதிகளை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதில் தான் நம்ம கிதியோனை பார்க்கிறோம், எப்தாவை பார்க்கிறோம், சிம்சோனை பார்க்கிறோம். பல பேரை கர்த்தர் இந்த உன்னதமான பணிக்கென்று தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி தம்முடைய ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டு வந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதற்கப்புறமாக எலிசா, எலியா போன்ற தீர்க்கதரிசிகளையும் கர்த்தர் எழுப்பினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆண்டவருடைய பணி செய்வதற்கு அவர் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து யாரையாவது எழுப்பி தன்னுடைய பணியை நிறைவேற்றி கொண்டு வந்தார். இது புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களும் ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய திருப்பணியை செய்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அவ்வாறு சொல்லிவிட்டு உங்களுக்கு குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள், மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அப்போ எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். எல்லாரும் ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுக்கின்றார். அதைத்தான் நீங்கள் 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த இருளின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்ட எல்லாரும் என்ன செய்யணுமா, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ஒரு ராஜரீக ஒரு ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் யோவான் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இங்கே வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் இங்கே 6ஆம் வசனத்தில், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே எல்லாரையும் கழுவினார், நம்மை கழுவினார். கழுவின ஆண்டவர் என்ன செய்தாராம், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பெரிய ஒரு கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக தெரியுமா? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் இங்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும். இதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, அகில உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்ம எல்லாருக்காகவும் என்ன செய்தார்னா ஜீவனை கொடுத்தார். ஆகவே தான் இங்கு பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் இங்கு 16ஆம் வசனம் சொல்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆகவே 18ஆம் வசனத்தில் பிந்திய பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திருப்பணி நாம் செய்யாவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகின்றார். இது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நீங்களும் நானும் இந்த ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரபலமான கிரிக்கெட் வீரராக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை வைராக்கியமாய் ஊழியம் செய்த C.T. ஸ்டட் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகும். கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோமோ அதுவே நிலைத்து நிற்கும் என்பதாக அவர் சொல்லுகின்றார். வில்லியம் கேரி அவர் சொல்லும்போது சொல்லுகின்றார், கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதியுங்கள் என்று அவர் சொல்லுகிறதாக இங்கு வரலாற்று குறிப்பு சொல்லுகின்றது. ஆண்டவருக்காக நாம் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், அவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டுமாம். தேவன் நமக்கு தந்த இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்காக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த திருப்பணி செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருப்பணிக்கு அழைக்கப்பட்ட
நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் நிருப வாக்கியமாக வாசிக்க கேட்ட ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. முதலாவதாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னார், இந்த திருப்பணி செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரு பெரிய ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு ஆத்தும பாரம் நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பவுல் சொல்லுகின்றார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபமாய் இருக்கிறது, விண்ணப்பமாய் இருக்கிறது. அப்போ இந்த திருப்பணி செய்யும்படியாக அழைக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆத்தும பாரம் அதிகமாக இருக்கணும். ஆத்தும பாரம் இல்லாமல் பேருக்கு ஊழியம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அது நிலைச்சுன்னு இருக்காது, இவர்களும் நிலைத்து இருக்க மாட்டாங்க. பாரம் இல்லாமல் நம்ம எப்படி ஜெபம் பண்ண முடியும்? பாரம் இல்லாமல் நம்ம எப்படி ஊழியம் செய்ய முடியும்? பவுல் சொல்லுகின்றார், அவருக்கு இருந்த பாரத்தை குறித்து அவர் பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் 9ஆம் அதிகாரம் ரோமர்கள் நிருபத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. அவர் சொல்கிற 2ஆம் வசனத்தில், நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். அதுதான் என்னுடைய பெரிய வாஞ்சை. இவங்க ரட்சிக்கப்படாததை கண்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு துக்கம், இடைவிடாத மனவேதனை. எப்படியாகிலும் அவங்க ரட்சிக்கப்படணும். அதற்காக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அதை விரும்புகிறேன், என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதும். அப்போ எந்த அளவிற்கு ஒரு ஆத்தும பாரம் இருக்கிறது பாருங்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இங்கே மோசேயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. யாத்திரையாகும் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சீனாய் மலைக்கு ஏறி சென்று விட்டார். கீழே ஆரோன் இருக்கின்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கின்றார்கள். மோசே போனவர் வரல, ரொம்ப நாள் ஆச்சு. இவங்க எல்லாரும் ஆரோனிடத்தில் போய் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து தெய்வத்தை எங்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆரோனை ரொம்ப அதிகமாக அவங்க ஃபோர்ஸ் பண்ணுகிறத வேதத்தில் பார்க்கிறோம், நிர்பந்திக்கின்றார்கள். வேறு வழி இல்லாமல் ஒரு கண்ணுக்குட்டியை செய்தான். அதற்கு பலியிடவும் பண்டிகை கொண்டாடவும் தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. மோசையை பார்த்து சொல்லுகின்றார், நீ அழைத்து கொண்டு வந்த ஜனம் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நான் இவர்களை அழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். மோசே என்ன சொன்னா, இங்கே 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் 10ஆம் வசனத்தில், என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். நான் இவர்களை அழிக்க போறேன்னு சொன்ன உடனே மோசே தேவ சமுதிரம் கதறுகிறான், கெட்டியை பிடித்து கொண்டான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்ற, நீ என்னை விட்டுருப்பா, நான் இந்த ஜனங்களை அழிக்க போறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன், நீ கவலைப்படாது, உனக்கு பிரச்சனை கிடையாது, இந்த ஜனங்களை அழிச்சிட போறேன். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இவன் என்ன செய்தான் தெரியுமா? நீங்கள் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே கடைசியில் நான் பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் 106ஆம் சங்கீதத்தில் இங்கு வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது 23ஆம் வசனத்தில், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார். ஆண்டவர் சொன்னார், உன் ஜாதி ஆசீர்வதிப்பேன், உன் குலத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஆளாக்கிறோம்ப்பா. ஆனால் இவன் என்ன செய்தான்? தேவ சமூகத்தை திறப்பில் இருக்கின்றான். ஆண்டவருடைய உக்கிரத்தை மாற்றும்படியாக கெஞ்சி பிரார்த்தனை செய்கின்றான்.
நீங்கள் யாத்திரை 32ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். என் பேர் ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போட்ட கூட பரவாயில்லையா, இது ஜனங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கணும். இதுதாங்க ஆத்ம பாரம். தான் நல்லா இருந்தால் போதும் என்று அவன் நினைக்கவில்லை. எப்படி ஆயிலும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இந்த மோசையினுடைய விருப்பமாயிருந்தது. இவர் அழிந்து விடக்கூடாது. எஸ்தரின் புஸ்தகத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகிறார்? நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அகாஸ்வேரு உடைய அவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவன் அழைக்கப்பட்டாலுடைய யாரும் போக முடியாது. அது எஸ்தர் ராஜாத்தியாக இருந்தாலும் கூட போக முடியாது. 30 நாளளவும் யாருமே அழைக்கப்படலை. அழைக்கப்படாமல் இவள் சென்றால் இவளுக்கு கிடைக்கின்ற, ஒருவேளை ராஜா விரும்பாவிட்டால் இவளுக்கு மரண தண்டனை கூட கிடைக்கலாம், மறிக்கும்படியான ஒரு சூழலை கூட ஏற்படலாம். இவள் சொல்கிறா, நான் செத்தாலும் சாகிறேன், எப்படி ஆயிலும் ஜனம் என்ன செய்ய வேண்டும், காக்கப்பட வேண்டும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. தன்னுடைய ஜனத்திற்காக அவள் உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்றாள். அகாஸ்வேருடைய சமூகத்திற்கு செல்லுகின்றாள். அவருடைய கண்களிலே அவளுக்கு இரக்கம் கிடைக்கின்றது. ராஜா கேட்கின்றான், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன, உன் மன்றாட்டு என்ன? அவள் என்ன சொல்கிற பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் இங்கு 3ஆம் வசனத்தில் சொல்லுகின்றாள், அப்பொழுது ராஜாத்தியாய் எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எஸ்தர் ராஜாத்தி நினைத்திருந்தால் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நான் ஒரு ஆடம்பரமான சுகபோகமான ஒரு வாழ்க்கை அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அழிந்தால் இந்த யூத குலம் அழியும், எனக்கு என்னன்னு சொல்லி அவள் இருந்து விடவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தாள். ஒருவேளை ராஜாவுடைய உத்தரவு தனக்கு கிடைக்காவிட்டால் சாக வேண்டிய ஒரு சூழலை ஆனாலும் கூட சொல்லுகின்றாள், நான் செத்தாலும் பரவாயில்லை. பவுல் சொன்னான், நான் இதற்காக என் ஜனங்களுக்காக நான் கிறிஸ்து விட்டு சபிக்கப்பட்டவன் கூட நான் இருக்க விரும்புகிறேன், எப்படியாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதாங்க ஒரு ஆத்தும பாரம். நமக்கு இந்த ஆத்தும பாரம் இருக்கிறதா? மோடி பிரசிங்கருடைய வாழ்க்கையை சரித்திரத்தை வாசித்த பொழுது அவர் ஒரு காலனி நிறுவனத்தில் அவர் பணி செய்து கொண்டிருந்தார், வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் கூட அவருக்கு ஒரு ஆசை, கர்த்தருடைய ஊழியத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாள் அன்று ஏராளமான சிறு பிள்ளை அழைத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்து அவருடைய வழக்கம். ஒரு நாள் அவ்வாறு அவர் இந்த ஓய்வு நாள் பாடசாலை ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அநேக வாலிப பெண்களும் கூட அந்த ஊழியத்தில் பங்கு பெற்றார்கள். அதற்கு ஒரு அருமையான ஒரு சகோதரி பொறுப்பாய் நின்று நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த சகோதரி மிகவும் பலவீனமுற்று அவர்கள் அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள், அவர்கள் பேச முடியவில்லை. அதைத் தொடர்ந்து மோடி பிரசிங்கர் என்ன செய்தார்னா, அந்த வாலிப பிள்ளைகளுக்கு அந்த ஓய்வு நாள் பாடசாலை வகுப்பை நடத்தினார்கள், வேத பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். வாலிப பெண்கள் வாலிப பிள்ளைகள் இந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க நமக்கு நன்றாக தெரியும். இப்போ மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த காலத்திலும் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரே கேலி பரிகாசம், மூடி பிரசங்கியார பேசக்கூட விடலை. அந்த அளவிற்கு அவரை ரொம்ப கேலி பண்ணி கிண்டல் பண்ணாங்க. அவருக்கு கோபமாக வந்தது, அடக்கி கொண்டார். அதை முடித்து வீட்டுக்கு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு இவர் வீட்டுக்கு வந்தார். ரொம்ப யோசனை பண்ணார், இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு கிளாஸ் நடத்தணுமா, இல்லை பேசாமல் கேன்சல் பண்ணிடலாமா, இப்படியே ஒரே யோசனையாக இருந்துச்சு. ஒருத்தி கூட ரட்சிக்கப்பட மாட்டா போல் இருக்க, ரொம்ப மோசமான பிள்ளைகளாக இருக்கும் போல் சொல்லி அவர் நினைத்து கொண்டு இருந்தார்.
மறுநாள் காலையில் அவரை தேடி இந்த அருமையான அந்த சண்டே ஸ்கூல் எடுக்கிற அந்த ஆசிரியர் வந்தார்கள். மூடியை பார்த்து அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர், நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு நுரையீரலில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, ஆகவே நான் இதற்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்காக நான் இங்கு பட்டணத்துக்கு நான் செல்ல போகிறேன். ஒருவேளை நான் பிழைச்சி திரும்பி வருவேனா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலை, இந்த பாரம் என்னை ரொம்ப அழுத்துகிறது என்று சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாங்க. மூடி பார்த்தார். அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்போ ஒன்று செய்வோம், இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீட்டுக்கும் சென்று நீங்கள் தனித்தனியாக அவங்களுக்கு போய் நீங்கள் ஆண்டவர் பற்றி சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு வாகனத்திலே அவர் அழைத்து கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்காக சென்றார். முதல்ல ஒரு வீட்டுக்கு போனார். அந்த வாலிப சகோதரி மகளை பார்த்து இந்த ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர் சொன்னாங்க, அம்மா, நான் பல மாதங்களாக உனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்தேன், கிளாஸ் எடுத்தேன், ஆனால் இப்போ எனக்கு பயங்கரமான வியாதி வந்துடுச்சு, நான் டவுனுக்கு போக போகிறேன் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக, ஆனால் போகிறதுக்கு முன்னால் என்னுடைய பிள்ளைகள் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா, உனக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார், உன்னை நேசிக்கிற உன் வாலிபர் எல்லா விதமான பாவத்திலிருந்து அவர் உன்னை மீட்டு கொள்ளுவார் என்று சொல்லி இந்த அம்மா அவங்களுக்கு சொன்ன உடனே அந்த வாலிப மகள் இது கேட்டவுடன் அவருடைய உள்ளம் உடைந்தது. ஐயோ, தன்னுடைய சரீரத்தில் இவ்வளவு ஒரு பலவீனம் இருந்த பொழுதும் கூட என் மீது இவ்வளவு அக்கறையோடு கரிசனையோடு கூட இந்த அருமையான டீச்சர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது சொல்லி மனம் உடைந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்களாம். அந்த வாலிப மகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இவ்வாறு ஒவ்வொரு வீட்டுக்காக சென்றாங்க. சில வீடுகளுக்கு சென்று ரொம்ப சோர்வாயிட்டார். அந்த அம்மா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படி 10 நாட்கள் ஊழியம் செய்து ஒவ்வொரு எல்லா வீடுகளையும் சந்தித்து இயேசுவை பற்றி சொன்னாங்க. இப்போ இந்த அம்மா சொன்னாங்க, நான் இருக்க போகிறேன்னா சாக போகிறேன் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நிம்மதி, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இயேசுவை பற்றி அழகாக சொல்லி ரட்சிப்புக்குள் வழிநடத்தும்படியாக ஒரு கிருபை செய்தாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றின்னு சொன்னாங்க. மூடி பிரசங்க சொன்னார், நீங்கள் டவுனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு முறை இந்த பிள்ளைகளெல்லாம் அழைச்சி நம்ம அவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்துவோன்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தை ஒத்துக்கொண்டார். குறிப்பிட்ட நாளில் எல்லாம் அந்த வாலிப பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து இந்த அம்மா ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. மூடி பிரசங்கர் வேத பாடத்தை வாசித்தார். அதைத் தொடர்ந்து இந்த ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியை அவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. மூடி பிரசங்கம் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அது ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு வாலிப சகோதரி கதறி அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்களாம். ஆண்டவரே, நான் ஒரு உதவாக்கரை சேரி பெண்ணாக இருந்தேன், என்னையும் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து ரத்தத்தை சிந்தினை சொல்லி ஓன்னு கதறி அழுது வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மாத்திரமல்ல, அந்த ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியருடைய சரீர சுகத்திற்காகவும் தான் அதுவரை கிண்டல் கேலி பண்ணி கொண்டு வந்த அந்த மூடி பிரசங்கியாருக்காகவும் இந்த சகோதரி ஜெபிக்க ஆரம்பித்தாள். அவள் முடித்தவுடன் அடுத்த மகள், இப்படி அந்த கூட்டத்தில் வந்து ஒவ்வொருவரும் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே இந்த மூடி பிரசங்கியாருக்கு இந்த ஓய்வு நாள் பாடசாலை பெரிய ஒரு சந்தோஷமாயிடுச்சு. அதுவரை இந்த காலணி விற்பனை செய்து கொண்டு வந்த இந்த மூடி பிரசங்கியார் பகுதி நேரமாகத்தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் $1,00,000 சம்பாத்தியம் பண்ணணும், வாழ்க்கை ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சு. பார்த்துக்கிறேங்க, அவர் செய்த அடுத்த காரியம் எல்லா இந்த வியாபாரங்களை விட்டு முழுமையாக கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து மிகுந்த வைராக்கியத்தோடு ஆத்தும பாரத்தோடு கூட ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தார். ஐரோப்பா கண்டத்தையும் அமெரிக்க தேசத்தையும் அசைத்த ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா D.L. மூடி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? ஆத்தும பாரம். ஆத்தும பாரம் இல்லாமல் நாம் ஊழியம் செய்வோம் என்று சொன்னால், திருப்பணி செய்வோம் என்று சொன்னால் எந்த ஒரு விளைவு என்ன செய்யறதுனா இருக்காது. நமக்கு அந்த ஆத்தும பாரம் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
இரண்டாவதாக நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனிதன் என்ன எதிர்பார்க்கிறார்? இங்கு யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 2, 3 வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் யோனாவை பார்த்து சொன்னார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சித்தத்துக்கு எதிராக செயல்படுகின்ற மனிதனாக இங்கு யோனாவை குறித்து நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் இந்த சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய வழிநடத்துதலுக்கு எதிராக சென்றபடியினால அவனுடைய பிரயாணங்கள் தடைப்பட்டது. கப்பலில் ஒரு பெரிய சேதம். எல்லா சரக்குகளையும் கடலில் வீசி எறிந்தார்கள். எல்லாம் வீணாய் போயிற்று. அவங்க வச்சிருந்த எல்லாவற்றையும் வீணாக கடலில் தூக்கி போட வேண்டிய ஒரு சூழலை உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க கப்பலில் பிரயாணம் பண்ணவங்க. யோனா ஒருவேளை அடித்தட்டில் போய் நிம்மதியை தூங்கி கொடுத்தாலும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா எல்லா இந்த கேட்டுக்கும் காரணமே யோனா தான் பார்த்துக்கிடுங்க. அவனை பொறுத்தவரையில் கப்பல் போனான்னா அழிஞ்சு போட பிரச்சனை கிடையாது. ஏன்னா தப்பு அவன் தான் பண்ணியிருக்கிறான். இவங்க தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சேதம் வரும் என்று சொன்னால் யோனாவுக்கு அந்த சேதம்னால சந்தேகம் கிடையாது. அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியப்பா, என்ன பிரச்சனை? நீ அவனத்தில் போய் கேட்கறதை பார்க்கிறோம். சீட்டு போட்டதில் அவன் பேர் வந்துச்சு. உன் பேர் வந்துச்சப்பா, என்ன பிரச்சனை, நீ என்ன செய்த? அப்போ அவன் சொல்கிறான், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் கர்த்தருடைய ஊழியக்காரன் நான். அவருடைய சித்தத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு வருகிறேன். அதனால இந்த பிரச்சனை என்ன தூக்கி கடலில் போடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் கடலில் தூக்கி போடுறாங்க. உடனே அந்த புயல் அமர்ந்துகிறதாக வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்போ தேவ சித்தத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய வாழ்க்கையில் அந்த ஊழியமும் ஆசீர்வாதமாக இருக்காது. அது மாத்திரம் கிடையாது, அது மூலமாக ஏராளமான சேதங்கள் என்ன செய்யணும் வரும் பார்த்துக்கிடுங்க. அதற்கு அப்புறமாக தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவன் நினிவேக்கு போகிறான். அங்கே போய் பிரசங்கம் பண்ணுகிறான். அவன் யோசிக்கவே இல்லை இப்படி நடக்கும் என்று சொல்லி. அந்த நினிவே பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் நினைச்சதாங்கன்னா ரட்சிக்கப்படுகிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். அப்போ ஒரு ஊழியக்காரன், ஒரு திருப்பணிக்கென்று அழைக்கப்பட்டவன் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழிநடத்தலின்படி தன்னுடைய வாழ்க்கையை, ஊழியத்தை அமைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் 1 ராஜாக்கள் புத்தகம் 13 அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேல் தண்ணீர் நாடாக பிரிந்து போன புதிது. அங்கு யெரொபெயாம் அவன் அரசனாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கு மீண்டும் யூதாவோடு கூட சேர்ந்து விடுவான்னு சொல்லி தானிலும் இங்கு பெத்தலிலும் ஒரு கன்றுக்குட்டியை செய்து ஜனங்கள் எல்லாரும் விக்கிரக வழிபாடு நடத்துகின்றான். அதற்கு பலி செலுத்துகின்றான், தூபம் காட்டுகின்றான். அப்போ யூதாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி போகிறான். அவனை பார்த்து சொல்கிறாங்க, நீ கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்தபடினால இந்த பலிபீடத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூதாவிலிருந்து ஒரு ராஜா வருவான், யோசியா. இந்த பலிபீடத்தில் ஆசாரியர்களையும் மனுஷருடைய எலும்புகளையும் சுட்டரிப்பான். அதற்கு சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலிபீடம் வெடித்து செதற அப்படின்னு சொன்னோம். அதே போல் வெடித்து சிதறிச்சு. இந்த யெரொபெயாம் ராஜா பார்த்தவொடனே இவனை பிடிக்கணும்னு சொன்னான். கையை நீட்டினான், அவன் கையை அப்படி நின்று போயிட்டு. அதற்கப்புறமாக தீர்க்கதரிசி மன்றாடுகிறான், என் கையை எப்படியா சுகமாக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் மிகவும் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணுறான். கை சரியாக போச்சு. அப்போ அந்த யெரொபெயாம் இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லி, என் வீட்டுக்கு வா, நான் உன்னை கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது, கர்த்தர் என்கிட்ட முதலே சொல்லி அனுப்பினார், நீ போகிற இடத்துல நீ எதுவும் என்ன செய்யாத, சாப்பிடாத, தண்ணி முதல்ல குடிக்காத, போன வழியே வராது, வேறு வழியே வா அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு திரும்பி வந்தவன் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொன்னார், அவனை தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், என்கிட்ட ஆண்டவர் சொன்னாருப்பா என் வீட்டுக்கு வர சொல்லி அவனை பொய் சொல்லி அழைத்து கொண்டு போகிறான். அவன் பின்னாலே போய்விட்டான். அவருடைய நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டபடினால
அவனுடைய முடிவை பார்க்கும்பொழுது ஒரு சிங்கம் அடித்து அவனை கொன்று போட்டதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு பார்த்து அவருடைய வழிநடத்துதலுக்காய் காத்திருந்து நாம் செய்யும் ஊழியம் செய்யும் பொழுது தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நம்ம எதற்கென்று அழைத்திருக்கிறார், அதை நம்ம அழைப்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்பின்படி செய்யும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எது செய்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஆரம்ப காலத்தில் அழைப்பை பெற்றவர்கள் கொஞ்ச தூரம் ஓடின பிறகு திடீரென்று நினைச்சுவாங்கன்னா வேறு அழைப்புக்கு போயிடுவாங்க. தரிசனங்கள் மாறுகிறதை பார்க்கின்றோம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பு அது உண்மையானது. அந்த அழைப்பிலே நாம் என்ன செய்து கூட நிலையாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நிறைய ஊழியங்களை பார்க்கின்றோம். ஆரம்ப காலத்தில் மிஷினரியாக இங்கு சுவிசேஷத்தில் இருந்தவங்க இன்றைக்கு வேறு வகையான ஊழியங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அது நல்லா இருந்த மாதிரி தான் தெரியும், பார்த்துக்கிடுங்க. ஆனால் அவருடைய முடிவை நம்ம பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கும். தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார் அதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதன்படி செய்யும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டுகள் வந்தாலும் கூட அதிலிருந்து நம்ம விடுதலையாக்கி தேவ நாமம் மகிமைப்படும்படியாக என்ன செய்வார், உயர்த்துவார். சீனாவில் சீன மிஷினரிகளை குறித்து நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஹீனான் என்ற ஒரு பகுதியில் ஒரு அருமையான ஒரு சகோதரி வீட்டு ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். சீன தேசம் ஒரு கம்யூனிஸ்ட் தேசம், நம்ம எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய வரைக்கும் யாரும் அங்கே போய் ஊழியம் செய்ய முடியாது. ரகசியமாகத்தான் ஊழியம் செய்து கொண்டு வருவார்கள். இவர்களுடைய காலங்களில் பயங்கரமான சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் அந்த அம்மாவை பார்த்து, சகோதரி பார்த்து சொன்னாங்க. அந்த சகோதரி பேர் இச்சாங். மகளே, நீ போய் அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு, அதற்கு முன்பாக போய் நீ தெருவில் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னார். சும்மா வீட்டில் ஆராதனை பண்ணி கொண்டிருந்ததை இந்த ரகசிய போலீஸார் அவர்களுக்கு தெரிந்தாலே கைது பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் நடு ரோட்டில் உட்காந்து பிரசங்கம் பண்ணு அப்படிங்கிறார். அப்போ இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அடுத்த செகண்டில் போலீஸ் அவர்களை கைது செய்து கொண்டு போய் விடுவார், நன்றாக தெரியும். இந்த அம்மா கொஞ்ச நாள் அமைதியாக தான் இருந்தாங்க. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நீ போய் செய்யின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லை, கர்த்தர் நம்மை நடத்துகிறார், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பிரசங்கம் பண்ண ஒரு சில நிமிட நேரங்களிலே காவல்துறையினர் அங்கேருந்து வந்தாங்க. ஸ்டேஷன்லேருந்து இந்த அம்மா அலாக்கா தூக்கி நேரே ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. அந்த சிறைச்சாலையை பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேர் இருக்கிற இடத்துல 800 பேர் இருக்கிறாங்க. டைட்டாக இருக்கிறது. அவ்வளவு கைதிகள்லாம் பயங்கரமான முரட்டு சுபாவம் உடையவர்கள். எல்லாரும் இப்படி ரட்சிக்கப்பட்ட உள்ளே போயிருப்பாங்க. சிறைச்சாலைக்கு போகிறவங்க யாரும் ரட்சிக்கப்பட்டு உள்ளே போகிறதில்ல. ஆனால் இந்த அம்மா தான் இப்படி போயிருக்கிறாங்க. உள்ளே போன உடனே என்ன செய்யன்னு தெரியலை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, நீ போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு அப்படின்னாரு ஆண்டவர். உள்ளே போய் வெளியிலேருந்து பிரசங்கம் பண்ணால் தான் நம்மளை ஜெயிலில் கொண்டு போடுவாங்க. இப்போ ஜெயிலில் பிரசங்கம் பண்ணால் யார் என்ன செய்ய முடியும்? இதை விட வேறு என்ன ஜெயில் இருக்க போது சொல்லி அவங்களுக்கு கூட இருந்த ஒவ்வொரு கைதிகளுக்கும் இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் வல்லமையை கிரியை செய்தாருங்க. கர்த்தருடைய வழிநடத்தல் தெளிவாக இருந்தபடினால ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். 3 மாதத்தில் அந்த சிறையில் உள்ள 800 இந்த பெண் கைதிகளும் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்போ உள்ள ஒரே ஆடல் பாடு சத்தம் கேட்குது. அதுக்கு முன்னால் அந்த ஜெயிலர் சிறைச்சாலை அதிகாரி வந்தாச்சுன்னா அவங்களுக்கு எதிராக தூஷணமான வார்த்தைகளை பேசுவாங்க, சொன்னபடி கேட்க மாட்டாங்க, அடாவடித்தனம் பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போ இந்த பூனையும் பால் குடிக்கும் மாதிரி எல்லாம் அப்படியே கேட்குறாங்க. உள்ளே ஒரு பெரிய பார்க் மாதிரி எல்லாம் இருந்துச்சு, வேலை செய்து அப்படியே அழகாக அப்படி நினச்சிட்டாங்க. அந்த இடத்தையே அப்படி ஒரு பூங்கா மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த சிறை அதிகாரி ஒரு பெண் அதிகாரி இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரி சாங்க இந்த சகோதரி அழைத்து சொன்னாங்க, அம்மா நீ இப்படி செய்வேன்னு நினைக்கல, எங்களுடைய வேலைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாய், எவ்வளோ ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறாய். ஆகவே நான் ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன். அரசாங்கத்திலேருந்து உனக்கு மாதம் 15,000 ரூபா வரும். ஒரு கார் ஒரு டிரைவர் உனக்கு தருவோம். அது மாத்திரம் நீ எல்லா இந்த சிறைச்சாலைக்கும் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருக்க வேண்டும். நான் சீன அரசாங்கத்தில் சொல்லி உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருக்கிறேன், இந்த வேலையை பெற்றுக்கொடு சொன்ன உடனே
அந்த சகோதரி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவருடைய நடத்தல் இல்லாமல் நான் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு, பொருளாதார ரீதியில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சகோதரி தான், அதில் சந்தேகம் கிடையாது. நீங்கள் கொடுக்குற எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதில் சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்தல் இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல் நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த சகோதரி சொல்லிவிட்டார்களாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படி ஒரு காரியத்தை நாம் செய்வோம் என்று சொன்னார், அந்த காரியம் நிச்சயமாகவே நிறைவேறும் என்று சந்தேகம் கிடையாது. இந்த சகோதரி இந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன நடக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஜெயிலில் போனால் என்னெல்லாமோ நம்ம ஜெயிலில் கொண்டு போட்டுருவாங்க, நம்ம நிறைய பாடுபட வேண்டியிருக்கு, அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அது கிடையாது. பார்த்துருங்க, அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி விளைவு பாருங்கள், வெகு எளிதாக 800 பேருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மாத்திரமல்ல, அத்தனை பேரும் ரட்சிக்கும்படியான ஒரு கிருபைகளை தேவன் கொடுத்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருப்பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் ஆத்ம பாரம் வேணுங்க. அது மாத்திரமல்ல, தெளிவான தரிசனங்களோடு கூட தேவனுடைய வழிநடத்துதலுக்காய் காத்திருந்து அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது மாத்திரம்தான் அந்த ஊழியத்தை, இந்த திருப்பணியை வெற்றியாய் செய்ய முடியும். இன்றைக்கு ஒருவேளை நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட ஆண்டவருக்கென்றே நம்மால் ஊழியம் செய்ய முடியும். நீலகிரியிலிருந்து ஒரு அருமையான ஒரு தாயார் சில மாதங்களுக்கு முன்பாக என்னோடு கூட பேசினார்கள். அவங்களுக்கு வயது 91, 92 இருக்குன்னு நான் நினைக்கின்றேன். அவங்க சொன்னாங்க, ஐயா, தினமும் இந்த ஊட்டி குளிரில் நான் 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எழுந்து பக்கத்தில் உள்ள அறைக்கு நான் பெட்ரூமை விட்டு வெளியே வந்துடுவேன். தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். எல்லா ஊழியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் ஐயா, எல்லா ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். உங்களுடைய ஊழியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன். ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய திருப்பணி செய்வதற்கு எனக்கு வயதாகி விட்டது, இல்லைன்னா எனக்கு படிப்பறிவு இல்லை, அப்படிலாம் கிடையாது. தேவன் நமக்கு தந்திருக்கின்ற தாளத்தின்படியே ஆண்டவருக்கென்று எப்படி வேண்டுமென்றால் நான் நினைச்சலாம் ஊழியம் செய்யலாம். நமக்கு கொடுத்த தாளத்தின்படியே தேவன் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்மை அதற்கென்று ஒப்பு கொடுப்போம், அவருடைய வழிநடத்துதலுக்காய் காத்திருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார், நம்மையும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனை 78 கீதம் 191 பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. கீதம் 191 கிறிஸ்தவ கீர்த்தனை 78 பாடுவோம். ஜெபம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இதில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திருப்பணியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பணிகளை மிகுந்த பாரத்தோடும் ஆத்தும பாரத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படிதலுள்ள ஒரு இருதயத்தோடு கூட செய்வதற்கு வேண்டிய விருத்த சேதனமுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திரளும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அதனுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் சந்ததியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியே செபிக்கிறோம் ஐயா. நீர் அவ்வாறு செய்ய வல்லவராய் இருக்கிற உம்முடைய உன்னதமான கிருபைகளுக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் 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 ஐயா. தகப்பனே, இப்பொழுதும் நீ தந்த என் அருமையான கற்பத்தின் கனிகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஏற்ற வேளையில் ஏற்ற நன்மைகளும் அது பிள்ளைகளுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல ஞானத்தை கொடுங்க சுவாமி. உயர் கல்விக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக, விசேஷமாக நீட் எக்ஸாமுக்காக ஆண்டவர் பிரயாசப்படுகிற எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது பிள்ளைகள் விரும்புகின்ற ஆண்டவரே அந்த உயர் கல்வியை மெரிட்டில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவருடைய வாஞ்சிகளும் விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏற்ற காலத்தில் எங்கள் பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. அதே போல் திருமணத்திற்கு காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏற்ற காலத்தில் குடும்பங்களில் நல்ல காரியம் நடைபெற உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக குடும்பங்களில் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு திருமண வயது அதிகமாகிக் கொண்டே செல்கிறது, இன்னும் ஒரு வரன் கூட அமையவில்லைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட இந்த ஆராதனைகளில் பங்கெடுத்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருந்திருக்கிறீங்கப்பா. ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவருடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவரப்பா. உமது பிள்ளைகளுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு இரக்கமாக இறங்கி சுவாமி ஒரு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது எந்த ஒரு தடையாக இருந்தாலும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்க சுவாமி. சீக்கிரத்தில் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. திருமணமாகியும் ஆண்டவர் பல வருடங்களாக குழந்தை இல்லாதபடினால மிகுந்த பாரத்தோடு குழந்தை செல்வங்களுக்காக உங்களுடைய சமுதிரம் காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நெடுங்காலம் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவருட்சம் போல் இருக்கும்னு சொன்னீரே சுவாமி. பல வருஷங்களை காத்திருந்து சோர்ந்து போன நிலைமை இருக்கிற அருமையான தம்பதிகள் உண்டு தகப்பனே. உமையின்றி யார் எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும்? ஒருவேளை மருத்துவர்கள் வேறு விதமாக சொல்லலாம் சுவாமி. அவர்கள் எப்படி சொன்னாலும் கூட என் கர்த்தர் செய்ய நினைத்து ஒன்று தடைபட நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. அதிசயம் நடக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏற்ற வேளையில் உமது பிள்ளைகளை கற்பதன் கனி கொடுத்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை இருக்க அருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே கற்பதற்கு நீ பூரணப்படுத்தி சுக பிரசவத்தை உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. யூட்ரஸில் இருக்கிற கட்டி நிமித்தமாக கண்ணீரோடு கூட உடைய சமூகத்தில் மன்றாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னுமாக பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, நுரையீரல் பிரச்சனை நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை தண்டுவிட ஆண்டவரே பகுதியில் ஏற்பட்டிருக்கிற பலவீனத்தின் நிமித்தமாக ஆண்டவர் பல வகையான உபத்திரவங்களையும் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல வகையான வியாதியில் கஷ்டப்பட்டு வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளிலும் மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்ற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வியாதி எப்படிப்பட்ட ஒரு வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் இப்பொழுது என் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை உமது பிள்ளைகள் மீது வல்லமையை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நடக்க முடியாமல் கஷ்டப்படுகிற படுக்கையில் இருந்து கொண்டு இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. என் ஆண்டவருடைய வல்லமை இந்த பிள்ளைகளை இறங்கி சுவாமி அவருடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். சரீரத்தை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிப நிலைமையில் இருக்கிற அருமையான பெற்றோர்களுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை உமது பிள்ளைகளை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மையாய் உத்தமமாய் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி உங்களுடைய கண்கள் அவர் மீது எப்போது நோக்கமாய் இருக்கின்ற வசனம் சொல்லுகிறதப்பா. உங்களுடைய கண்கள் இந்த பிள்ளைகள் மீது கண்ணோக்கமாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆதரவற்று இருக்கிற பிள்ளைகள், தனிமையாக இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தவர்கள் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி
அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவரையா, உன்னை பிள்ளை விட்டு விலகாமல் கைவிடாமல் காத்துக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. உமது பிள்ளைகள் கைடு எல்லா பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிறார்கள் எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி அங்கே ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறோம். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் மூலமாக ஆண்டவர் கண்ணீரோடு கூட உங்களுடைய சமுதிரம் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சில குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுவாமி ஆண்டவரே, அவர்கள் தொழிலை ஏமாற்றி நிமித்தமாக தொழிலில் பயங்கரமான பாடுகள், பல வகையான உபத்திரவங்கள் சுவாமி. என்னுடைய குடும்பத்தில் என் தொழிலுக்கு எதிராக ஏதோ செய்து விட்டான்னு சொல்லி கண்ணீரோடு குடும்பம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. இப்போது அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வல்லமை அவள் மீது இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தொழிலுக்கு விரோதம் போராடுகிற எல்லா அந்த காலத்தின் வல்லமைகளும், எல்லா சத்துருவின் கிரியைகளும், எல்லா மனுஷிக வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தை இந்த பிள்ளைகள் மீது தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் எவ்வளவுதான் நாம் பிரயாசப்பட்டு ஒன்று கூட ஆசீர்வாதம் இல்லை சொல்லி ஆண்டவர் கலகத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இப்படி வியாபாரத்தின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கி கொடுக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. அவர் எந்த ஒரு தொழில் செய்தாலும், எந்த வியாபாரம் செய்தாலும் எல்லாவற்றிலும் உங்களுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய தெய்வீக பிரசன்னம் இது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அரசு பணி செய்கிற பிள்ளைகளுக்காய், ஓய்வு பெற்ற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வருமானங்களும் உடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைகளை ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதியும். தேச மக்கள் எல்லாரும் உங்களுடைய சமாதானத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான முது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அன்பு சகோதரர் பால்சனுடைய குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் அருமையான சகோதரர் தன்னுடைய பிறந்த நாளை காணும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர், இது புதிய வருஷம் அருமையான சகோதரருக்கு நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆண்டை காணப்பட உதவி செய்யும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் அருமையான ஒரு மகனுக்கு கொடுத்து வழிநடத்துவீராக. நீர் கொடுத்த அருமையான துணைவியாருக்காய் ஸ்தோத்திரம். அன்பு சகோதரி மேரிக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரி ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அன்பு மகள் சுபாவுக்காக, நீர் அருமையான மகளுக்கு கொடுத்த கணவர் சுரேஷுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வை கட்டி எழுப்புவீராக. குடும்ப வாழ்வின் எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா நன்மையினாலும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் இந்த பிள்ளைகளை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர்கள் கொடுத்த அன்பு மகள் இன்பாவுக்காக ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைய குட்டி பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா ஞானத்தினாலும் கிருபையில் நிரப்பப்பட்ட ஒரு மகளாக வருங்காலத்து நட்சத்திரத்தை போல் பிரகாசிக்கும்படியான தேவ கிருபை அந்த பிள்ளைகள் மீது விளங்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரை கொடுத்த அடுத்த மகள் ஜபாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகும். அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், என்னுடைய அன்பு மகளுக்கு எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்கள் நேர்த்தியாய் செய்து கொடுத்து அவளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபையினால் நிரப்பும், நன்மையினால் நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வயதான அருமையான அம்மாவுக்காக, சாராள் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த வயோதிப காலத்திலும் கர்த்தருடைய கிருபை அது அருமையான அம்மாவை தாங்கும்படியே ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்துவீராக. அருமையான சகோதரர் செய்து கொண்டு வருகிற ஆண்டவரே ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அவள் செய்கின்ற தொழிலுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவள் செய்கின்ற இந்த ஸ்டூடியோ, இந்த பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காக விருத்தியடை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கு அதிகமாய் கிரியைச்சல் வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளிவீராக. கணம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. Vida
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலே விடுதல் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதி எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனை ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தை நீர் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தை விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற்பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர் உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்வர் தந்தனரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாமை ஏகவலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்களார் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டு, அப்படி உங்களுக்காக நீர் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகி எங்கள் ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதல் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் முது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கன மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியில் சேர்வதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படி பரிசுத்தப்படுத்தும்படியாக யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். மேஜையின் கீழ் விழும் துடுக்கிகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபை உள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாய சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் ஆசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கி இருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசி நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானோரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆகிய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை காக்கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வனுடைய தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்று வெறும் சதா காலங்களில் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே. கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற முது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக எங்கள் ஆண்டவர் சந்தித்து அவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவாக ஆண்டவரே நீர் அருளி செய்து எல்லா நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று உமக்காய் வாழ கிருபை செய்யும்படியே ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து வர நாட்கள் மாதங்கள் எல்லாம் உம்முடைய தெய்வீக பிரசன்ன கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். நாமத்தினாலே ஆமென்.